ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 23 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 189.50 பாயிண்ட் இன்றைக்கி மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.81% மைனஸ்லையும் ஃபைனலாக 24,378.10 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருந்தது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து செல் சைடு வித் சைட்வேஸில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 18 ஸ்டாக்ஸும் டெக்லைன் 32 ஸ்டாக்ஸும் ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட்மேப் பார்க்கும்போது இன்றைக்கி டாடா கன்சியூமர் 3.33% நல்ல பாசிட்டிவில் வந்தது. அதுக்கும் அடுத்ததாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர், என்டிபிசி இந்த ரெண்டு ஸ்டாக்கும் 2% எபோ நல்ல பாசிட்டிவில் அமைஞ்சது. செல் சைடு பார்க்கும்போது ஹெச்சிஎல் டெக் மட்டும் இன்றைக்கி 10.24% டாப் லூசராக அமைஞ்சது. அதுக்கும் அடுத்ததாக இன்ஃபோசிஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் 2% எபோ நெகட்டிவில் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது, அதாவது மார்க்கெட்டு பையிங் ஆகிறதுக்கும் செல்லிங் ஆகிறதுக்கும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், என்டிபிசி, டாடா கன்சியூம், ஹிண்டால்கோ இந்த 5 ஸ்டாக்ஸும் நிஃப்டிக்கு நல்ல பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணுச்சு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 5 ஸ்டாக்ஸும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு. இதில் ரிலையன்ஸ் பாசிட்டிவ் வெயிட்டேஜில் 12 to 13 பாயிண்ட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவ் வெயிட்டேஜில் 40 பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டால் பாசிட்டிவ் சைடு போக முடியாமல் நெகட்டிவ் சைடு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளஸ் அண்டு மைனஸ் ரெண்டுமே மிக்சடாக கலந்ததாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா நிஃப்டி ஐடி செக்டர் 3.89% இன்றைக்கி நெகட்டிவில் வந்தது. அதுக்கும் அடுத்ததாக நிஃப்டி எம்எஸ் ஐடி அண்டு டெலிகாம் இதுவும் 2.25% நெகட்டிவில் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது 4.38% இந்தியா விக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவில் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எஃப்ஐஎஸ் 2078.40 crore நெட் செல்லராக இருக்காங்க. அதே நேரத்தில் டிஏஇஸும் 1048.20 crore நெட் செல்லராக இருக்காங்க. இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா டிஏஇஸும் செல்லிங்காக இருக்காங்க, எஃப்ஐஎஸும் செல்லிங்காக இருக்காங்க. ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் செல் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரே நெகட்டிவ் நியூஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐ செல் பண்ணுறாங்கன்னா டிஏஇஸ் பை பண்ணி அதை கவர் பண்ணுவாங்க, அல்லது டிஐ செல் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் எஃப்ஐஎஸ் பை பண்ணி மார்க்கெட்டை கவர் பண்ணுவாங்க. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் ரெண்டு பேருமே செல் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கலந்துதான் இருக்குது. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா டவ் ஜோன்ஸ் 0.69% பாசிட்டிவ்லையும், நாஸ்டாக் 1.64% பாசிட்டிவ்லையும், S&P 500 1.05% பாசிட்டிவ்லையும், ரசல் 2000 0.74% பாசிட்டிவ்லையும், கனடா 0.43% பாசிட்டிவ்லையும், மெக்சிகோ 0.04% பாசிட்டிவ்லையும், யூகே 0.21% நெகட்டிவ்லையும், ஃப்ரான்ஸ் 0.96% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 4.23% மைனஸ்லையும், விப்ரோ 0.94% மைனஸ்லையும், ஐசிஐசி பேங்க் 0.89% மைனஸ்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.32% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸில் டாக்டர் ஏடி மட்டும் 0.55% பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் டாலர் பார்க்கும்போது தொடர்ந்து 3வது நாளாக பாசிட்டிவில் வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நான் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், நிஃப்டி மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஓஐ ரேஷியோன்னு பார்க்கும்போது 23% ஓஐ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 7,44,954 கான்டாக்டு கால் சைடு நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 4,21,241 கான்டாக்டு புட் சைடு நியூ ஓஐ செக் பண்ணிட்டாங்க. இது புட் சைடு காட்டிலும் கால் சைடு அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 29,01,105 கான்டாக்டு கால் சைடும், 29,74,194 கான்டாக்டு புட் சைடும் இருக்குது. இது கால் சைடை விட புட் சைடு 3% அதிகமான ஓ இருக்குன்னு சொல்லி காட்டுது. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்டாக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது 24,500 புட் ஆப்ஷனில் 11,488 கான்டாக்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 24,450 புட் ஆப்ஷனில் 11,442 கான்டாக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 24,400 புட் ஆப்ஷனில் 33,555 கான்டாக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே கால் சைட் செக் பண்ணி பார்க்கும்போது 24,400 கால் ஆப்ஷனில் 54,699 கான்டாக்டும், 24,450 கால் ஆப்ஷனில் 32,399 கான்டாக்டும்,
24,500 கால் ஆப்ஷனில் 51,451 கான்ட்ராக்ட்டும் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கால் சைடு அதிகமான ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு ஷார்ட் கவரிங்கும் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதே நேரத்தில் இந்த பேங்க் நிஃப்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கால் சைடு 39,013 கான்ட்ராக்ட் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு நெட்டாக ஷார்ட் கவரிங்குள்ளேயே வந்துருச்சு. 1,333 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்குள்ளேயே வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டியில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டை செக் பண்ணி பாருங்கள். புட் சைடு 57,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 515 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்கும், 57,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 155 கான்ட்ராக்ட் நியூ ஓயும், 57,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 447 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்கும் நடந்திருக்கு. இதே நேரத்தில் இந்த கால் ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். 57,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2,155 கான்ட்ராக்டும், 57,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2,335 கான்ட்ராக்டும், 57,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 5,480 கான்ட்ராக்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஓவரால் பார்க்கும்போது புட் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கால் சைடு நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த பாயிண்ட்லேயும் நெட்டாக பார்க்கும்போது கால் சைடு 39,000 சம்திங் கான்ட்ராக்டும், புட் சைடு 1,333 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங்கும் இந்த இடத்துல வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எஃப்ஐஎஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த செக்மெண்ட்டில் எந்த சைடு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல எஃப்ஐஎஸோட டேட்டாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எஃப்ஐஎஸ் இண்டெக்ஸோட ஃபியூச்சரில் 1,702 கான்ட்ராக்டு அவங்களோட லாங் பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 7,664 கான்ட்ராக்டு ஷார்ட் பொசிஷன் நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்ததாக கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது நெட்டாக பாருங்கள், 77,238 கான்ட்ராக்டு கால் சைடு நேக்கடாக ரைட்டிங் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு செக் பண்ணி பாருங்கள். நெட்டாக பார்க்கும்போது 45,615 கான்ட்ராக்டு நேக்கடாக பையிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரெண்டு இன்றைக்கி ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மாதிரி எவ்ரிடே டேட்டா அமையாது. இந்தமாரி அமைகிறப்ப நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு சில நாட்களில் நான் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எஃப்ஐஎஸ் அவங்களுக்கே ட்ரெண்டு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் அவங்களோட ட்ரெண்டு ரொம்ப கிளியராக ஷார்ட் சைடு வச்சுருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு ரொம்ப கிளியராக இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வீடியோவிலேருந்து இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஎஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டு செல் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட பொசிஷன் அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பாருங்கள், 7,664 கான்ட்ராக்டு ஷார்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கால் சைடு 77,238 கான்ட்ராக்டு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. புட் சைடு 45,615 கான்ட்ராக்டு நேக்கடாக பையிங் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது மார்க்கெட் கீழே இறங்கும்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் நினைக்கிறாங்க. அதனால் அவங்களோட பொசிஷனை ஷார்ட் சைடு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடு அதிகமான ஓயும் புட் சைடு கம்மியான ஓய் இருக்குன்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் புட் சைடு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 24,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது கால் சைடு 39,000 சம்திங் கான்ட்ராக்டும், புட் சைடு ஷார்ட் கவரிங் 1,333 கான்ட்ராக்ட் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது கால் சைடு பாருங்கள், தொடர்ந்து ஹையஸ்ட் ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு தொடர்ந்து ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, எஃப்ஐஎஸ் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி எஃப்ஐஎஸும் 2,078 crores நெட் செல்லராக இருக்காங்க. டிஐஸும் 1,048 crores நெட் செல்லராக இருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஐஸ் ரெண்டு பேருமே நெட் செல்லராக இருக்காங்க. இது மூணாவது பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட்டு சைடுவே வித் செல் ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அதோட சைக்காலஜி நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுன்றதை பற்றி மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேர்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.